என் அருமை சகோதரர் செல்வமணி அவர்களுக்கும் ராஜரத்னம் அவர்களுக்கும் சிவகுடி கள்ள நோட்டா வச்சிருக்கவங்களுக்கு தான் அது பிரச்சனை. நான் டாக்டரா தொழில் செஞ்சேன், என்னோட கோட்டும் ஒயிட்டு என் நோட்டும் ஒயிட்டு. பெருந்தலைவர் காமராஜர் இல்லத்திற்கு வெளியே அதிக நாட்கள் குழந்தையாக காத்து கிடந்த உரிமைதான் என்னை இன்று அரசியல்வாதி ஆக்கி இருக்கிறது. அதுவும் ஒரு தூய்மையான அரசியல்வாதியாக இருக்கிறது, நேர்மையான அரசியல்வாதியாக இருக்கிறது. எப்படி காமராஜர் கே பிளான் என்று சொல்லி நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் பதவியை தூக்கி வீசிவிட்டு வந்தாரோ, அவர் வழி வந்ததனால்தான் 2 ஆளுநர் பதவியை தூக்கி வீச முடிகிறது என்று பல பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுது அந்த போராட்டங்களை அதற்கு வழிமுறையாகவும் இருந்து தமிழகம் எதிர்நிற்கின்ற வகையில் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறார். அவர் நாடார் பாதுகாப்பு பேரவையின் தலைவராகவும் இருக்கிறார். சம்பத்குமார் அவர்களுக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி நினைவு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.